தனுசு ராசி. தனுசு ராசி காரங்களுடைய குணாதிசயம், அடுத்தது அவங்களும் நெறைய கடன் பிரச்சனையில இருப்பாங்க. அதுலேருந்து எப்படி வெளியில வரணும்? ஏன்னா நானும் தனுசு ராசி தான். சொல்லுங்க பாப்போம். நான் அப்படியே ஆனந்தமா பார்த்து கேட்கணும். பிராண்டடான லீகலா இருக்கிற இடத்துல ம். சின்ன சின்னதா குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து பெரிய லெவல் வந்துரும். தனுசு தனுசு ராசிலாம். ராசி. ம். இந்த ராசிக்கு 5ஆம் இடம் முக்கியமா பார்த்தீங்கன்னா, செவ்வாய் 5, 12 தொடர்பு. ம். ஏதோ ஒரு வகையில டான்ஸு, ம். நடனம், பிங்க் சம்மந்தப்பட்டது அடிக்கடி பயன்படுத்த சொல்றது. இதெல்லாம் என் கூட பிங்க் போட்டிருக்கு. ஆமா. சுக்கரன் அது மாதிரிலாம் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, ம். இவங்களுக்கு அந்த வசீகரத்தன்மை, அட்ராக்ஷன் இருக்கும். ஏன்னா நெறைய பிங்க் தான் யூஸ் பண்றேன். ஓ! அப்படிங்களா? ஏன்னா 11ஆம் லாபாதிபதியே ஆ. சுக்கிரன். ம். சுக்கிரன்னா இதா இருக்கும். ஆ. இதெல்லாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்த அடுத்தடுத்த ஸ்டெப்ப நோக்கி கொண்டு போயிட்டே இருக்கக்கூடிய அம்சம் உண்டுங்க. புலியோ, ம். இல்ல சிங்கமோ, சிங்கத்து மேல. இது மாரி இருக்கிற ஒரு வழிபாடு ம். அவ்வளோ அற்புதமா செய்யும். ம். ஏன்னா இவங்களுக்கு அவங்களும் ஈஸியா கனெக்ட் ஆயிருவாங்க. ம். அப்ப அந்த இறைவன பார்த்து பேசுகிற அம்சத்துல வந்து அப்படியே படிப்படியா வருவாங்க. ம். வணக்கம் எல்லாருக்குமே. நான் உங்க பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிற எங்க ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ரொம்ப வணக்கம். ஏன்னா நீங்க இல்லைன்னா அந்த சேனல் இவ்வளோ பிரபலம் ஆயிருக்காது. ஏன்னா ஜோதிடர் அப்படின்றது எல்லாருக்குமே தேவைப்படுது. எல்லாருக்கும் கண்டங்கள் அந்த கட்டம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் நாளைக்கு நம்ம என்ன சாதிக்க போகிறோம், எப்படி இருக்க போகிறோம், என்ன பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரப்போகிறோம், என்ன சொத்து வாங்க போகிறோம், எப்படி சம்பாதிக்க போகிறோம், எப்படி குழந்தை குட்டிங்களை நம்ம காப்பாற்ற போகிறோம், நிறைய விஷயங்களுக்கு ஜோதிடம் தாங்க நம்ம நிறைய பேரை காப்பாற்றிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை தான். ஜோதிடர் உலகத்தில் அவர் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் எல்லாமே புது விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. ஒருத்தருடைய குணாதிசம் எப்படி இருக்குது, ஏன்னா 12 ராசியோட குணாதிசயம் நானும் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க? இப்போ நிறைய பேர் கடனில் இருக்கோம். எல்லாரும் கடன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கடன் வாங்குகிறோம், காலேஜுக்கு பணம் கட்ட கடன் வாங்கிட்டு இருக்கோம். வீட்டில் வாழ்க்கை எப்படி போகிறது அதுக்கு நம்ம கடனை வாங்கிட்டு வட்டி கட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே கடன் பிரச்சனையிலேருந்து எல்லாரும் வெளியில் வந்து ஆகணும். அடுத்தது உங்களோட குணாதிசயம், அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை தானே? அப்படி நம்ம 12 ராசியோட குணாதிசயமும் அவங்க கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வரணும், மீண்டு வர்றதுக்கு நான் ஐயாவை தான் நான் கேட்க போகிறேன். 12 ராசி அதில் உங்கள் ராசியும் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க, ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் அவர் ஐயா என்ன சொல்கிறாரு, கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன தீர்வு சொல்கிறாரு அப்படின்றத உங்களுக்கும் புரியும். சரிங்க, நானே பேசிகிட்டு இருந்தால் எப்படி? நம்ம விஜயகுமார் ஐயாவை மீட் பண்ணுவோமா? அவரையே சந்திப்போம். தனுசு ராசி. தனுசு ராசி காரங்களுடைய குணாதிசயம், அடுத்தது அவங்களும் நிறைய கடன் பிரச்சனையில இருப்பாங்க. அதுலேருந்து எப்படி வெளியில வரணும்? ஏன்னா நானும் தனுசு ராசி தான். சொல்லுங்க பார்ப்போம். நான் அப்படியே ஆனந்தமா பார்த்து கேட்கணும். முதல்ல தனுசு ராசி அப்படின்னாலே இவங்களுக்கு என்னன்னா, குரு அம்சம் உள்ள வீடு. இப்ப நிறைய பேர் தனுசு ராசிக்கு பெஸ்ட் அட்வைசரா இருப்பாங்க. ஒரு கோயில் சம்பந்தப்பட்டது, ஆன்மீக சம்பந்தப்பட்டதுல இந்த ஏதோ ஒரு வகையில் தொடர்பு வந்துகிட்டே இருக்கும். இவங்க ஒரு சில சொல்கின்ற சொல் பல பேர்த்த முன்னேற்றிடும். அந்த மாதிரி, ஏன்னா இவங்களுக்கு இவங்களோட வாக்கு பலிதம் மிக்க ராசி இந்த ராசிக்கு. இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் எப்பயும் சொல்லுவேன், ஏதோ ஒரு இறை பலத்தை கெட்டியா பிடிச்சிக்கிட்டா அதுவே துணையாக வந்துடும் இந்த ராசிக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா, இடம் வீடு நிச்சயமாக அமையும். ஆனால் அந்த வீடு அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப நாளாக இருக்கேன், டெவலப்மெண்ட் ஆகலைம்பாங்க. நான் சொல்லுவேன், காவாசி இடமாவது உங்கள் பேரில் ஒரு இடமோ ஒரு வண்டியோ அமைச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பெரிய லெவலில் வந்துடுவாங்க. இவங்களுக்கு பேச்சு திறமை இருக்குது. நிறைய பேர் 3ஆம் இடம் 3-2 சம்பந்தம், இந்த ஆங்கராக இருக்கிறவங்க, ஆர்ஜேவாக இருக்கிறவங்க, இந்த மாதிரிலாம் இந்த ராசிக்கு உண்டு. கமிஷன் வகை அந்த வகை ராசிக்கு உண்டு. இப்போ சீட்டு போடுற ராசியில் ஒரு சில ராசி இந்த சீட்டு போட்டு ப்ராஃபிட் நகைச்சீட்டு போட சொல்லுவேன். பிராண்டடான லீகலா இருக்கிற இடத்துல சின்ன சின்னதா குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து பெரிய லெவல் வந்துடும். தனுசு ராசி. இந்த ராசிக்கு 5ஆம் இடம்
முக்கியமாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் 5-12 தொடர்பு. ஏதோ ஒரு வகையில் டான்ஸு, நடனம் சம்பந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. நீங்கள் இருந்தீங்களா? நீங்கள் தான் சொல்லணும். நான் தான் ரொம்ப பிடிக்கும் டான்ஸு. ஏன்னா இந்த ராசிக்கு இந்த நடனம் இது சம்மந்தப்பட்டது. ஏன்னா 5-12 ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். ராசிக்கு ஃபஸ்ட்டுங்க முதல்ல சொல்லுவேன், ஏதோ ஃபஸ்ட்டு ஒரு வேலைக்கு போக சொல்லுவேன். 6ஆம் இடம் வேலைக்கு ஃபஸ்ட்டு போய் கொஞ்சம் பண ரீதியாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக முன்னுக்கு வர வேண்டிய ராசியும். இந்த ராசி எப்பவுமே கூட்டு சேர்ந்து பண்ணும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். கூட்டுங்கிறது யோகம் உண்டு, ஒரு சில மிஸ்டேக் நடக்கிறதும் அங்கே தான். ஸோ அப்போ தெரிந்த வகை நட்பு ரீதியாக தெரிஞ்ச சம்மந்தப்பட்ட கூட்டு எப்பவுமே யோகம் உண்டு. இந்த ராசி எங்கள் வீடு எப்படி அமைச்சுக்கணும்னா, தான் இருக்கின்ற ஊரில் ஒரு புகழ்பெற்ற கல்லூரி உள்ள மிகப்பெரிய பாப்புலராக இருக்க ஒரு ஸ்கூல் இருக்கணும். இவங்க கேட்டிங்கன்னா அவங்க எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 4 தெருக்குள்ளே ஒரு ஸ்கூல் இருக்குது, ஒரு பேங்க் இருக்குது, ஒரு வீட்டு பக்கத்தில் ப்ரொஃபஸர் இருக்காங்க, ஒரு டீச்சர் இருக்காங்க. இந்த மாதிரி அம்சம் அமைஞ்சிரும். அந்த மாதிரி இருக்காங்கன்னா அது பர்ஃபெக்டான இடம். அப்போ இந்த மாதிரி இடத்த பார்த்து சூஸ் பண்ணிக்கணும். வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு நீர்நிலை, ஒரு வாட்டர் டேங்க்கு, வாட்டர் சர்வீஸ் பக்கம் அமைஞ்சிரும். இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்கும். எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அயன் பண்ணுவாங்க இல்லையா, அது பண்ணுற தொழில் சம்மந்தப்பட்டது, ஒரு ஃபுட்டு சம்மந்தப்பட்ட தொழில் இதெல்லாம் இருக்கா? அப்போ நீங்கள் இருக்கிற இடம் கரெக்டுங்க. இதெல்லாம் இந்த ராசியோட யோக பலன்கள். இந்த ராசிக்கு எப்பவுமே மனசில் தைரியம், அதாவதுங்க விடாமுயற்சி கொண்ட ராசி. எவ்வளோதான் வந்தாலும் முடியும், பார்ப்போம் அப்படின்னு அடுத்தடுத்த ஸ்டெப்பு வந்துடும். ஏன்னா 5ஆம் இடம் செவ்வாய், சூரியன் உச்சம் பெறு ராசி. அப்போ எவ்வளோதான் இருந்தாலும் கீழே தான் மீண்டு வந்துடும். இவங்களுக்கு பாப்புலர் ஆகிறதுக்கு யோகம் அதிகம். அதனால் எப்போவுமே சொல்லுவேன், ஏதோ ஒரு வகையில் செய்கின்றதை கரெக்டாக செஞ்சுட்டே வாங்க, பாப்புலர் ஆயிடுவீங்க. ராசி பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் என்ன சொல்லலாம் சார், பிஸ்னஸ் பண்ணுற 10ஆம் இடத்துல சுக்கரன் வலிமை கம்மியாக இருக்குது. சுக்கரன் ஆதிக்கத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரணும். எப்போ அதுக்கு ரோஸ் வாட்டர் சொல்லுவோம், நல்ல ஸ்மெல் சம்மந்தப்பட்டது, வீட்டில் ஒரு டெக்கரேஷன் சம்மந்தப்பட்டது, வீட்டில் ஒரு ஸ்டார்ஸ் மாதிரி போட்டுக்கிறது, பிங்க் சம்மந்தப்பட்டது அடிக்கடி பயன்படுத்த சொல்கிறது, இதெல்லாம் இவங்க கூட பிங்க் போட்டிருக்கு சுக்கரன். அது மாதிரிலாம் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, இவங்களுக்கு அந்த வசீகரத்தன்மை அட்ராக்ஷன் இருக்கும். நிறைய பிங்க் தான் யூஸ் பண்றேன். ஓ அப்படிங்களா? ஏன்னா 11ஆம் லாபாதிபதியே சுக்கரன்னா இதா இருக்கும். இதெல்லாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அடுத்தடுத்த ஸ்டெப்பை நோக்கி கொண்டு போயிட்டே இருக்கக்கூடிய அம்சம் உண்டுங்க. இப்போ கடன் பிரச்சனையிலேருந்து தனுசு ராசி எப்படி வெளியில வர்றது? ஆமா, அதாவது கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் தனுசு ராசி. ஏன்னா இந்த ராசி பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப எதிர்பார்க்கும். இந்த கடன்காரங்க கேட்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த ராசி ஃபர்ஸ்ட் போராடும். இந்த ராசிக்கு ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம், கடல்ல இருந்து மீண்டு வர வைஷ்ணவி தேவி வழிபாடு. பெண் தெய்வத்துல வைஷ்ணவின்னு சொல்ற, அதாவதுங்க அதாவது ஒரு காவல், அதாவது சிம்ம வாகினி இருக்கணும். அதாவது ஒரு பெண் தெய்வமா இருக்கணும். அவங்களுக்கு புலியோ இல்ல சிங்கமோ இது மாதிரி இருக்கிற ஒரு வழிபாடு அவ்வளோ அற்புதமாக செய்யும். ஏன்னா இவங்களுக்கு அவங்களும் ஈஸியாக கனெக்ட் ஆயிடுவாங்க. அப்போ இறைவனை பார்த்து பேசுகிற அம்சத்தில் அப்படியே படிப்படியாக வருவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இல்லை சார் நான் இந்த பெருமாள் கோயில் மட்டும்தான் போவோம், வேற அம்சம் போக மாட்டோம்னா, அப்போ நீங்கள் திருப்பதி பிடிச்சிக்கணும். திருப்பதி அதில் வராக பெருமாளாக கூட இருக்கலாம். பெருமலை வராகமூர்த்தி, வராக அம்சம் உள்ள அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்வ கடாட்சி வந்துடும். இந்த ராசி சரி, இப்போ கடன் அடைக்கிறதுக்கு வழிவகை இருக்குது. இதில் பணம் பெருகணுமே. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு ஒரு காயினில் 8 கிராம் இருக்கிற ஒரு நாணயத்தை வீட்டில் வச்சுக்கணும். கருஞ்சீரகமே இவங்களுக்கு பல நல்ல கருவாக கொடுத்துரும். கருஞ்சீரகத்தை ஊற வச்சு தண்ணி குடித்தாலும், நைட்டுக்கு ஊற வச்சு குடித்தாலும் நிச்சயமாக அது இப்போ குடிச்சிட்டு இருக்கேன், நிச்சயமாக மீண்டு வந்துடுவாங்க. தேங்க்யூ சார். நிறையா என்னோட குணாதிசயத்தை நானே கேட்டேன். எனக்கு கடன் பிரச்சனையிலேருந்து வெளில வரணும்னு அதுக்கும் அழகாக சொல்லிட்டீங்க. தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷம். தனுசு ராசி நேயர்களே, கவலையே படாதீங்க. நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்களா, அப்படியே வாங்கிட்டாலும் ரொம்ப பயந்து அது எப்படியாவது கட்டி முடிக்கணும் அப்படின்றதுலேயே இருப்பீங்களாம். நல்ல குணங்க நம்ம தனுசு ராசியில், நல்லா இருப்போம், ஹாப்பியாக இருப்போம். இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு எவ்வளோ சந்தேகங்கள் இருக்கலாம், இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் விஜயகுமார் ஐயாவை நீங்களும் நேரில் சந்திக்கலாம். உங்கள் ஜாதகம் எடுத்துகிட்டு போய் பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது இல்லாமல் நீங்கள் கடனில் இருக்கலாம், பல பிரச்சனைகளில் இருக்கலாம், என்ன பிரச்சனையில் இருந்தாலும் அதுக்கு ஐயா அழகான உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுப்பாரு. நீங்கள் நேரில் சந்திக்கலாம். இல்லை நேரில் சந்திக்க முடியலங்க, நான் வர முடியல, நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த இதுலேருந்து வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஆன்லைன்லேயே காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் வாங்க, அவர்கிட்ட பேசுங்க, ஜாதகத்தை அனுப்புங்க, ஃபுல் டீட்டெயில் அவர் சொல்ல போகிறாரு, அதுக்கு உண்டான தீர்வும் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அப்புறம் என்னங்க, மறக்காமல் நம்ம ஜோதிடர் யுகம் சேனலை ஃபுல்லாக பார்க்குறது மட்டும் இல்லைங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
முடிஞ்சால் உங்கள் கமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? தேங்க்யூ.